தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கு உண்டான பொதுவான பலன்கள், பஞ்சாங்கத்தின் குறிப்புகள், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு அந்த மாதத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளோ இல்லை கிரக வழிபாடுகளோ நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மாதம் தை மாதம் முடிந்து மாசி மாதம் ஆரம்பிக்கின்றது. மாசி மாதம் 13/2/2025 முதல் 14/3/2025 வரை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் சூரியனை பிடிச்சிக்கும். உங்களுக்கு காது மூக்கு தொண்டை சளி தும்பல் ஒத்த தலைவலி மைக்ரேன் இதுதான். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் கவனம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டும். தொழில் ரீதியாக அநேகமான அனுகூலம், எல்லாத்துலேயும் ஜெயிப்பீங்களாம். யாரெல்லாம் உங்களை கிண்டல் பண்ணாங்களோ மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி இருப்பீங்களாம். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம்லாம் போயிட்டு வருவீங்களா. அமெரிக்காவில் பதட்டமாக இருந்தாலும் நீங்கள் போயிட்டு சந்தோஷம் பண்ணுவீங்களா. நீங்கள் போய் சாதிப்பீங்களா. அனுகூலமான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம். தொலைதூரம் உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம், கௌரவம் ஏற்படுவது, புது முதலாளித்துவம் கிடைப்பது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது. என்னடா இதெல்லாம் மாசி மாதத்தில் செல்வி சொல்கிறாருன்னா ஆச்சரியமாக இருக்கும். நடக்கும். புது தொழில், கூட்டு தொழிலேருந்து தைரியமாக வெளில வருது. எல்லாரும் சுபகாரியம் டக்கு டக்குன்னு நடக்கிறது. திருமணம், குழந்தை, வீடு, நிலம், வண்டி, ஃபார்ம் ஹவுஸு. ரொம்ப கனமாக இருக்குமா ஃபார்ம் ஹவுஸு. சில விருச்சகத்துக்கு அப்படியே செதுக்கி செய்யணும்னு ஆசைப்படுவோம். அதே போல் கிடைக்குமா, வாங்கிடுவீங்களா. மலை பிரதேசத்தில் வீடு வாங்குறது, உள்ளூரில் வீடு வாங்குறது, வெளியூரில் வீடு வாங்குறது, கடல் கடந்து வீடு வாங்குறது, துபாயில் ஒரு வீடு இருக்கணும்னு நினைப்பாங்களாம் விருச்சகம். விருச்சகத்துக்கெல்லாம் இந்த மாதிரி சுற்றுலாத்தலம் ரொம்ப பிடிக்குமா. அந்த போல் இடத்துலலாம் வாங்குவீங்களாம். ஆச்சரியமாக இருக்கும். செல்விக்கு விருச்சகத்துக்கு ஏற்கனவே ஆகாது. ஆனால் இனிமேல் நிறைய நல்லது நடக்கும். செஞ்சு பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நல்லது நிறைய நடக்கும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். ரொம்ப யோகா தியானம்லாம் போவீங்களாம், மெடிடேஷன் போவீங்களாம், ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா பஜன் போனால் நல்லா இருக்குமேன்னு சொல்வீங்களாம். சிவனடியார்களோடு சேர்ந்து நல்ல உழவர பணியெல்லாம் செய்வீங்களாம். ஏதோ ஆத்ம ரீதியாக தியான ரீதியாக எல்லாமே செல்வீங்களாம். ஆனால் பெற்றோர் பெரியோர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கோபப்படாது. அவங்க ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனைன்னா ஃபேமிலி டாக்டரோ அல்லது ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரோ பார்த்து உடனே நீங்களே மருந்து எடுத்து வாயில் போடுறதெல்லாம் விட்டுரு. ஏன்னா உங்களுக்கு மருத்துவ அறிவு அதிகம். அதெல்லாம் இப்போ செல்லாது. அதே போல் அவங்க கூட கோபப்படுறதை மட்டும் விட்டுரு. மாசி மாதம் என்றால் ஒன்றும் பெருசாக கலவரப்படலாம் கூடாது. மகர ராசியிலிருந்து சூரியன் கும்ப ராசிக்கு வரார். அதனால் கும்ப மாதம். கும்பமும் சனியுடைய வீடு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த சூரியன் கும்பத்தில் தன்னுடைய சொந்த வீடான 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பார். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஏன்னா சூரியன் அப்போ வலிமையாக இருப்பார். கும்ப மாதம் அதுதான் மாசி மாதம். இதனுடைய பலன்களை தான் பார்க்க போகிட்டோம். ஏற்கனவே பல நாடுகளை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சட்டங்கள் கடமையாக்கப்படும் சொல்லியிருக்கோம். இல்லீகலாக இருக்கிறவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். தாய்நாடு எவ்வளோ சிறந்ததுன்னு தெரியும்னு சொல்லியிருக்கோம். நம்ம நாட்டில் எதையோ விற்றுட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு திருட்டு வழியாக போனவங்கெல்லாம் இன்றைக்கி எப்படி கஷ்டப்பட்டு கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு ராஜ துரோகம் செய்த போல வருகிறீர்கள், திரும்பி வராங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இவங்கெல்லாம் சும்மா போனதில்லை. லட்சக்கணக்கில் 40 லட்சம் 1 கோடியெல்லாம் செலவு பண்ணி இந்த மோகம், வெளிநாட்டு மோகம். பாரதியார் பாடினதெல்லாம் மறந்துடுது. எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில். எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே கனவு, தூக்கத்துலேருந்து கனவு அமெரிக்கா. ஐ எம் ஃப்ரம் அமெரிக்கான்னு பேசுறது. ஐ எம் ஃப்ரம் லண்டன் பேசுறது. நீ கொஞ்ச நாளில் ஒரு ஊராக ஆரம்பிப்பாங்க. 2031 வரைக்கும் நாடுகள் உலகங்கள் பெரிய பிரச்சனை வரும்.
அதில் மாசி மாதத்தில் அவ்வளோ பிரச்சனை வருமா. கும்பத்தில் சூரியன் சனியோடு உட்கார்ந்துருக்கிற காலகட்டம். ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, தலைமை இடத்தில் இருக்கிறவங்களுக்கு, பிரதமர்களுக்கு, பிரசிடென்ட் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, அதிகாரிகள், ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் மக்களை வதைப்பது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்படியே ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் வில்லனுங்க வந்துருவாங்களா. எல்லா இடத்துலையும் சின்ன சாதாரண பஞ்சாயத்து தலைவர்லேருந்து அமெரிக்க அதிபர் வரைக்கும் இதுதான் தோணும். இந்த வரி போடலாமா, அந்த வரி போடலாமா, நடந்தா வரி போடலாமா, உட்கார்ந்தா வரி போடலாமா, சிரிச்சா வரி போடலாமா. அப்படியே தூக்கத்தில் கூட நிம்மதியாக மக்கள் இனிமேல் இருக்க மாட்டாங்க. மத மோதல்கள், இன மோதல்கள், சந்தோஷமாக இருந்த மக்கள், சகோதரமாக இருந்த மக்கள்லாம் பிரச்சனைக்கு ஆழ்வாங்க. ஒரு தலைவர்கள்லாம் ஒன்று ஒன்றா தப்பு தப்பாக பேசுவாங்க. திடீர்னு யுத்தங்கள் நிறைய ஆரம்பிக்குமா. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இந்த நாடு எங்களோட சேர்ந்துடணும், அந்த நாடு எங்களோட சேர்ந்துடணும். வலிமையானவர்கள் எல்லாம் எளிமையானவர்களை பயமுறுத்துறது, அராஜகம் பண்ணுறது, இதுதான் நடக்கும். அதான் இப்போ புரியாது. என்னவென்னா செய்கிறதுக்கு எதிர்வினையாற்றுறதுக்கெல்லாம் தயாராகும். ஓமன் நாடெல்லாம் தீ விட்டு எரியுமா. ஆப்பிரிக்கா நாடுகளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையா இந்த மாசி மாதம். மழை வராது, அது வராதுன்னா கூட காத்துடன் சூறாவளியுடன் மழையெல்லாம் வருமா. கடல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாதிப்பாங்க. வானிலை அறிக்கையெல்லாம் பொய்யாகுமா. நிறைய எல்லா இடத்துலையும் சூறாவளி காற்று வருமா. விமான விபத்துக்கள் தான் பெரிய பிரச்சனை இப்போ. அதே போல் விஷ ஜந்துக்கள் அதிகமாக வருமா இந்த மாசி மாதத்தில். உலகம் முழுவதும் பாம்பு கடி, தேள் கடி. தலைவர்கள், பிரபலமான தலைவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். சூரியன் வீட்டை சனியும் பார்ப்பார், சூரியனும் பார்ப்பார். அதிகார உச்சத்தில் இராணுவ தளபதிகள், இராணுவங்கள், விமானப்படை கமாண்டர்கள், நேவியுடைய கமாண்டர்கள், இவங்களோட உயிருக்கு ஆபத்து வருமா. திடீர்னு பெரிய அரசியல்வாதிகள்லாம் காணாத போயிடுவாங்களாம். டக்குன்னு திடீர்னு எதுவும் இல்லாமல்லாம் ஆக்கிடுமா. ஒரு மாதிரி ஷேக்கியாகவே வைக்கும். மருத்துவத்துறையிலெல்லாம் மாசி மாதத்தில் நல்ல நியூஸ் வருமா. அதெல்லாம் ஆச்சரியமாக பார்க்கலாமா. அமெரிக்காவுடைய புது அதிபராக வந்திருக்கிறார். ஒரு விஷயம் பண்ணுறச்செல்லாம் என்ன பண்ண போகிறாருன்னு நாளைக்கு எல்லாமே பயந்து உட்கார்ந்துருப்பாங்க. எல்லா இடத்துலையும் சிக்கல்கள் காட்டக்கூடிய மாதமாக காணப்படுகிறது. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இதற்கு தெய்வத்தின் பிரார்த்தனை தான், அவரவர் மத வழக்கப்படி பிரார்த்தனை தான். எளிதில் தீப்பிற்றக்கூடிய இடங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.